ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிற எல்லா டெக்னீஷியனும் ஒரு ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணியிருக்கீங்க. அது எந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட மொபைல் சர்வீஸுக்கு கொடுக்குறாங்க. சர்வீஸுக்கு கொடுக்குறப்போ அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் லாக் ஆகட்டும், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் லாக்காக இருக்கட்டும், இல்லை பின் நம்பர் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது லாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிற டேட்டா எதுவுமே எரேஸ் ஆகக்கூடாது. புரியுதா? இல்லை அப்படின்னா ஒரு சில டெக்னீஷியன் வந்து தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு சில டெக்னீஷியன் இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி கேஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி நான் அவங்களே கஸ்டமரே வந்து யூடியூப்பை பார்த்து வீடியோவை பார்த்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறேன் அப்படின்ட்டு டோட்டல் டேட்டா எரேஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டேட்டா எரேஸ் ஆயிடுச்சு. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இதில் எரேஸ் ஆன டேட்டாவில் ரிகவரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், அன்லாக் டூல்னு வச்சுருப்போம், இல்லை அப்படின்னா யூஎம்டி ப்ரோ வச்சுருப்போம். இந்த மாதிரி சின்ன சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம ட்ரை பண்ணும்போது அதில் டேட்டா ரிகவர் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி சாஃப்ட்வேரில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணலாம். அப்படின்னா மொபைல் சாஃப்ட்வேரில் ஒரு சில ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அவங்களும் பார்த்திங்கன்னா UFI பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஈஸி ஜெட்டாக் வச்சுருப்பாங்க, மிபி டெஸ்டர் வச்சுருப்பாங்க, இல்லை இப்போ ரீசனாக வந்து ஃப்ளாஷ் 64 பாக்ஸும் வச்சுருந்து ப்ரோக்ராம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க பண்ணும்போது அவங்களால கூட கண்டிப்பாக எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாவாக ரிகவர் பண்ண முடியறதில்லை. அந்த லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் பாக்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அதனால் முடியாத சாஃப்ட்வேர், முடியாத ஒன்றை தான் நம்ம இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேரில் பார்க்க போகிறோம். டெலீட் உங்ககிட்ட வரக்கூடிய மொபைல் சாம்சங்காக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், இல்லை ரெட்மியாக இருக்கட்டும், இல்லை ஐஃபோனாக இருக்கட்டும், ஸோ எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, அது 4Gயாக இருந்தாலும் சரி, 2Gயாக இருந்தாலும் சரி, 3Gயாக இருந்தாலும் சரி, 5Gயாக இருந்தாலும் சரி, எந்த ஜென்ரேஷன் மொபைலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதில் உங்களுடைய மொபைல் இல்லை பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு 100% சேஃப்டியாக உங்களுடைய டேட்டா டெலீட் ஆகாமல் அந்த பாஸ்வேர்டு மட்டும் தனியாக ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட வாங்கலாம், இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுக்க நீங்கள் ஒரு செகண்டை கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஜஸ்ட் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா ரிகவர் பண்ணி எடுக்க போகிறோம் சாஃப்ட்வேரை, இல்லை டெலீட் ஆன டேட்டாவை. இது டெலீட் ஆன டேட்டா அப்படின்னா உங்கள்கிட்ட மொபைல் மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட பென்ட்ரைவாக இருந்தாலும் சரி, மெமரி கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதுலேருந்து டேட்டாவை ஈஸியாக உங்களால் ரிகவர் பண்ணி எடுக்க முடியும். புரியுதா? டேட்டா அப்படின்னா ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் கிடையாது, ஆடியோ ஃபைலையும் எடுத்துக்கலாம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எடுக்கலாம். அதே மாதிரி கால் ஹிஸ்ட்ரி, நீங்கள் எந்த டைமில் யாராருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க, எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கீங்க, வித் டைம் டேட்டோட உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய அதாவது ஜிபிஎஸ் ஹிஸ்ட்ரியும் அதில் எல்லாமே A to Z எல்லாமே யூஸ் பண்ணி எடுக்க முடியும் டேட்டாவை. புரியுது இல்லையா? ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு செகண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் இருக்கக்கூடிய டேட்டா பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம மவுஸ் வந்து கிளிக் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு கிளிக் தான், ஒரு செகண்ட் தான். ஒரு கிளிக் நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்க, இல்லை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே, ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணல, இந்த இடத்துல டேட்டா ரிகவரி ஆகாது. புரியுது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே அவங்க நோட்டிஃபிகேஷன் போய் சேர்றதில்லை. அதனால் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ எனக்கு வேணும், இந்த சாஃப்ட்வேர் எனக்கு வேணும், இதோட பாஸ்வேர்டு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு சில டைம் இந்த வீடியோ முழுக்க பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் அது வரைக்கும் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் ரிகவர் பண்ணுற சாஃப்ட்வேர் வீடியோ வந்து யூடியூப் சேனலே வந்து ரிமூவ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போவே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க, அது பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோங்க அப்படின்னா நம்ம இந்த டூலை வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல இந்த டூலோட நேம் என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் டிடெக்டிவ் டாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டரில் நான் காப்பி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா? இதில் சென்டரில் இருக்கு இல்லையா, இது ஆக்சிஜன்
ஃபாரன்சி டூல்னு சொல்லிட்டு இந்த டூலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜிப் ஃபைலில் தான் இருக்கும். இந்த ஜிப் ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இது ஃபைலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 ஜிபிலேருந்து 4 ஜிபிக்குள்ளே இருக்கும். மற்ற டூல்ஸ் மாதிரி நமக்கு சின்ன ஃபைல் எல்லாம் கிடையாது. இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு 3 ஜிபி டேட்டா தேவைப்படும். ஓகேவா? இந்த வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நான் இதில் இந்த ஃபோல்டரில் இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இதோட பாஸ்வேர்டு கேட்குது. இந்த பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் பாஸ்வேர்டு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கணும். ஆளுங்கிற சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதோட பாஸ்வேர்டு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் இந்த பாஸ்வேர்டு வந்து நான் இதோட ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கூடிய சாஃப்ட்வேருடைய பாஸ்வேர்டு கொடுத்து நான் இதை லாகின் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது ஓகே கொடுத்தா அப்படின்னு நமக்கு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இது எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எந்தெந்த ஃபைல் எந்தெந்த மெத்தடில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த சாஃப்ட்வேர் அதிகமாக யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி காவல்துறையினர் அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரு சில மொபைல் எவிடன்ஸுக்காக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில டிவைஸ் அதுக்குள்ளே உள்ள ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு யாரும் இந்த டிவைஸு பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேரை தவறான முறையில் யாரும் பயன்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய நாலேஜ் அப்டேட் ஆகணும், உங்களுடைய எஜுகேஷன் அப்டேட் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்து நான் இதை சொல்லியும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இது தவறாக யாராவது பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கிறனால. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க டிவைஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க விஷயம் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க, தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே நமக்கு 4 ஃபைல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நமக்கு 4 ஃபைல் இருக்குது. இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள், டிடெக்ஷன் செட்டப் ஃபைல் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் டிடெக்டிவ் டாங்கில்னு சொல்லிட்டு இந்த செட்டப் ஃபைலை நம்ம டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? டபுள் கிளிக் இதை நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா ஃபைலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு இல்லையா. ஸோ அதனால் இது டவுன்லோட் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ராக்கும் ஆகிருச்சு. அதே மாதிரி நம்ம ஃபைலை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்ன அப்படின்னா உங்களுடைய பிசியில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்கும் இல்லையா, அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது ஃபைலை வந்து அது தூக்கி விட்டுரும். சரியா? ஸோ நான் இதில் வந்து உள்ளே போயிட்டு இதில் ஆனில் இருக்குது, இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். எல்லாமே டீஆக்டிவேட் ஆகிருச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ் டீஆக்டிவேட் ஆன உடனே நமக்கு இன்ஸ்டாலேஷன் எஸ் கேட்குது. இதை வந்து எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதில் கீழே பாருங்கள் ஐ அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. இதில் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. சரிங்களா? இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு சில நிமிஷங்கள் ஆகும், 10 to 15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? உங்கள்கிட்ட சர்வீஸ்க்கு வரக்கூடிய மொபைல் இருக்கட்டும், ஏன்னா கஸ்டமர் வந்து தேவையில்லாதது ஏதாவது இது பண்ணணும், தேர்ட் பார்ட்டி மூணாவது இருக்க ஒரு யாராவது ஒரு இதோட டேட்டாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட கஸ்டமர் கொடுக்குறாங்க, கஸ்டமருடைய ஓன் மொபைலாக இருக்குது, கஸ்டமர் பில் காப்பி வச்சுருக்காங்க, இது அவங்களோட தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. உண்மையிலே கஸ்டமருக்கு இதில் முக்கியமான டேட்டாஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இல்லை கான்டாக்ட் நம்பர் வச்சுருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்திங்கன்னா மொபைலே எனக்கு வேண்டாங்க, மொபைல் போச்சு அப்படின்னாலும் பரவாயில்லை, பட் இதில் இருக்கிற ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க. ஏன்னா ஃபோன் கான்டாக்ட் மூலியமாக தான் பிஸ்னஸ் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி இதில் இருக்கிற டேட்டா, கான்டாக்ட் எதுவுமே இருந்தாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுக்கலாம். கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அமௌண்ட், அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய அமௌண்ட் கஸ்டமர்
ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ஏன்னா ஒரு சில கஸ்டமருக்கு அந்த டேட்டாவோட இம்பார்ட்டன்ட் தெரியும். அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு சில கஸ்டமர் கிடைச்சா கிடைக்கிது, கிடைக்காட்டி போகுது. ஏன்னா இது டைமிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மொபைல் வந்து ரிகவர் பண்ணி எடுக்கக்கூடிய டைம் ரொம்ப அதிகமான நேரத்தை எடுக்கும். ஒரு சில மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 16 GB இன்பில்ட் மெமரி இருக்கும். ஒரு சில மொபைல் 8 GB கொடுத்துருப்பாங்க. இப்போ வரக்கூடிய ரீசனாக வரக்கூடிய மொபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா 128 GB தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 128 GB நமக்கு இன்பில்ட் மெமரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 256 GB இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னு நம்ம ரிகவரி பண்ணுறதுக்கு இந்த 250 GBயும் வந்து நம்ம மொபைல் மொத்த டேட்டாவும் இதில் வந்து ஸ்டோர் ஆகணும். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் உங்களால் சாத்தியமாக ப்ராப்பராக டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். புரியுதுங்களா? நம்ம எடுக்கக்கூடிய ஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பாஸ்வேர்டு ஃபைல் மட்டும்தான் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். பட் இது மொத்த டேட்டாவும் உள்ளே இருக்கிற 128 GB இருக்குது அப்படின்னா 128 GBக்கு உண்டான பேக்கப் ஃபைலும் எடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது மினிமம் உங்களுடைய சிஸ்டத்தில் 8 GB ரேம் இருக்கணும். மினிமம் 8 GB ரேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இல்லை அப்படின்னா நாள் கணக்கு ஆகும், வார கணக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 8 GB இல்லை 16 GB ரேம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு, குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். புரியுதுங்களா? ரைட், இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகட்டும். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மொபைல் வருது அப்படின்னா உங்கள்கிட்ட மொபைல் வந்தது அதில் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்லேயும் நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த ஃபோல்டரில் அது செலக்ட் ஆகணும், ஃபைல் பேக்கப் செலக்ட் ஆகணும்னு செக் பண்ணுங்கள். அதில் எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு 128 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எல்லாருமே டிஃபால்ட்டாக இது வந்து சி கோனலில் தான் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். சி கோனலில் மற்ற சாஃப்ட்வேர் இருக்கும். இது எல்லாமே வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு, இல்லை பாதி தான் பேக்கப் ஆச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரிகவர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக நமக்கு இன்ஸ்டால் ஆகுது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேரை தவறாக யாரும் பயன்படுத்திடாதீங்க. புரியுதுங்களா? ரைட். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக இது இன்ஸ்டால் ஆகிருச்சு. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு அந்த சாஃப்ட்வேருடைய ஐக்கான் இருக்குது. இந்த இடத்துல அந்த சாஃப்ட்வேருடைய ஐக்கான் இருக்குது. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இப்போ இன்ஸ்டால் ஆகிருச்சு அப்படின்னு நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக இது ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா இது ஒர்க் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. USB டாங்கில் நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு இல்லையா? USB டாங்கில், அதாவது இந்த ஆக்சிஜன் டூலுடைய டாங்கில்கிருந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த டாங்கில் யார்கிட்ட வாங்கலாம், இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ப்ரைஸை பார்த்தோன்னே நீங்கள் ஓகே பண்ணிடுவீங்க. நீங்கள் வாங்கலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்க்கு வருது, இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, இதெல்லாம் வச்சு உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த டாங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இதை எப்படி அடுத்தது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஓகே, அடுத்து இந்த ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளார நம்ம எப்பயும் போல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளார பார்த்தா அப்படின்னா நமக்கு இதில் 3 ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 3 ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் வந்து நம்ம இருக்குது, இந்த மாதிரி ஃபைலு செட்டப் ஃபைலுக்கு, அதை விட்டுருவோம். அடுத்த ஃபோல்டர் இருப்பாங்க, ரெண்டாவது இருக்கிற ஃபோல்டர். புரியுதா? ரெண்டாவதாக இருக்கிற ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் இது எல்லாமே அப்படியே காப்பி பண்ணிடுவோம். இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் காப்பி பண்ணிடுங்க. புரியுதா? இந்த இடத்துல இதுக்குள்ளே இருக்கிற இது எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே காப்பி பண்ணிடுங்க. ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா? அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா? நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த ஐக்கான், புரியுதா? இன்ஸ்டால் பண்ணி இந்த ஐக்கான் இந்த இடத்துல வரலையா? ஒரே நிமிஷம் இங்கே வச்சுருவோம். ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா? இந்த ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். ஓப்பன்
ஃபைல் லொக்கேஷன் வருது, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த லொக்கேஷன் இந்த சாஃப்ட்வேர் எந்த இது ஃபோல்டரில் எந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதோட லொக்கேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காப்பி பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாருங்கள் பேஸ்ட்டுன்னு இருக்கா, இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்க இந்த சிம்பிள் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருவோம். ஓகேவா, கண்டினியூ இது அக்செப்ட் ஆல் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருவோம். இப்போ எல்லாமே நமக்கு இதில் சேவ் ஆகிருச்சு. புரியுதா, எல்லாமே இதில் சேவ் ஆகிருச்சு. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு டூல்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா. இப்போ ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ செக் பண்ணோம் அப்படின்னா இப்போவும் திரும்பவும் நம்ம வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா இதோட லைசன்ஸ் கீ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலை. இதோட வேலிடிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி வேணும் அப்படின்னா 1 இயரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைஃப் டைம் வேலிடிட்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டியாகவும் இதை யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த இடத்துல பாருங்கள் ஹார்ட்வேர் ஐடின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். இதை வந்து நார்மலாக நீங்கள் வந்து கீபோர்டில் வந்து Ctrl+C கொடுத்தீங்க அப்படின்னாலும் காப்பி ஆகாது. நீங்கள் இல்லை இதை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் காப்பி ஆகாது. இல்லை ரைட் கிளிக் கொடுத்தா அப்படின்னா எதுவுமே காப்பி ஆகாது. ஜஸ்ட் இந்த இடத்துல ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஓகே பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது காப்பி ஆகிரும். ஓகேவா, காப்பி ஆயிடுச்சு. இப்போ சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆகிருச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஃபைல் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைலோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபோல்டர் இருக்குது, 3வது ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த 3வது ஃபோல்டருக்குள்ளே வந்து நம்ம பார்த்தோம்னா 3வது VM Protect அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிடுவோம். சரியா, இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா, இப்போ இந்த மாதிரி ஒரு டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது ஓப்பன் சொல்லிவிட்டு இதை கிளிக் பண்ணுவோம். சரியா, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைல் வந்து செலக்ட் பண்ணும். இதில் ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் நமக்கு காட்டுது. ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல இது இருங்க. இதில் பாருங்கள் ஃபைல் வந்து ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் காட்டுது. அதுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க, இந்த இடத்துல பாருங்கள் ஆல் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது, இதை நம்ம கொடுத்துருவோம். இது ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரியா, ரைட். இப்போ இந்த இடத்துல ஆட் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே ப்ளஸ் சிம்பிள், இதை கிளிக் பண்ணுவோம். புரியுதா, இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கஸ்டமர் நேம் கேட்குது. கஸ்டமர் நேம் கேட்குது. நீங்கள் உங்களுடைய நேம் கொடுத்துருங்க. சரி, உங்களுடைய நேம் எதாக இருந்தாலும் சரி கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நேம், ஏதாவது ஒரு மெயில் ஐடி இதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நான் வந்து என்னோடய நேம் கொடுத்துட்றேன். நான் வந்து இப்போ இதில் என்னோடய நேம் கொடுத்துறேன். ஓகே, நான் வந்து என்னோடய நேம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து மெயில் ஐடி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு மெயில் ஐடியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கொடுத்துருங்க. நான் என்னோடய மெயில் ஐடியை இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஐடி வந்து அதுவே வந்துடணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஹார்ட்வேர் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் ஐடி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, விட்டுருவோம். இப்போ இது நேமு அண்டு மெயில் ஐடி கொடுத்துட்டோம். சரியா, இந்த இடத்துல நேமு ஃபஸ்ட்டு நேம் கொடுத்தாச்சு, ரெண்டாவது மெயில் ஐடி கொடுத்துட்டோம். டேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி டேட்டு 28/10/2025 டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். ஓகேவா, அதுக்கடுத்து எக்ஸ்பிரஷன் டேட் வேணும் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் 1 மந்த் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டிக் பாக்ஸை இதை டிக் பண்ணிங்கன்னா 1 மந்த் மட்டும்தான் வேலிடிட்டி இருக்கும். இல்லை உங்களுக்கு 1 இயருக்கு வேலிடிட்டி வேணும் அப்படின்னா 1 இயருக்கு வேலிடிட்டி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இது டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிக் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இயர் மட்டும் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா அது எக்ஸ்பிரி ஆயிரும். புரியுது இல்லையா? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் எதுவுமே டிக் பண்ண வேண்டாம். கஸ்டமர் நேமு மெயில் ஐடி மட்டும் டிக் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. அதுக்கடுத்து ஆட் லைசன்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. ஆடு லைசன்ஸ்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரீன் மொபைல்ஸ்னு இந்த இடத்துல நேம் வந்துருச்சு, அடுத்து மெயில் ஐடி வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் சீரியல் நம்பர்ன்ட்டு ஒரு நம்பர் ஷோ ஆகுது இல்லையா, சீரியல் நம்பர். இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிரும். அதுக்கு அடுத்தது இது கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க. உங்களுடைய சிஸ்டத்தில் கண்ட்ரோல் சி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே காப்பி ஆயிரும். புரிஞ்சா? காப்பி ஆயிடுச்சு. காப்பி ஆனதுக்கப்புறம் இது மினிமேஷன் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டர், அதாவது இந்த ஃபோல்டர் புரியுது இல்லையா, இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே 3 ஃபைல் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஃபைலு
இருக்கு இல்லையா, அதை நோட் பேடில் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு பேடில் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற இந்த டேட்டாவை வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா சீரியல் கீ, அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து சேவ் பண்ணிடுவோம். இதை வந்து சேவ் கொடுத்துருவோம். சேவ் ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா, இப்போ இந்த ஃபைலையும் காப்பி பண்ணிடுவோம். இந்த ஃபைலை காப்பி பண்ணிடுங்க. புரியுது இல்லையா, இந்த ஃபைலை இதை காப்பி பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த டூலுடைய ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சேம் அதே மாதிரி திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி இதில் பேஸ்ட் கொடுத்துருவோம். இப்போது இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் இந்த இடத்துல பாருங்கள் காப்பி ஆயிடுச்சு இல்லையா, ரைட். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் வேலை முடிஞ்சது. இப்போ இது கம்ப்ளீட்டாக நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம டூல்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ டூல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி டூல்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எந்தெந்த டிவைஸ் எந்த மாதிரி மெத்தடில் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு டூல் வந்து ஓப்பன் ஆகட்டும். இது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இது கம்ப்ளீட்டாக நமக்கு இது ஓப்பன் ஆகட்டும். ஓகேவா, இப்போ நமக்கு டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகும். புரியுதா, இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகும். இதில் டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஆண்ட்ராய்டா இல்லை ஐஃபோனா இல்லை ஹார்ட் டிஸ்கா டெஸ்க்டாப் டேட்டாவா இல்லை மொபைல் டேட்டாவா மெமரி கார்டா இல்லை இன்டர்நெட்டுடைய டேட்டாவா, இந்த மாதிரி எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் இதை பேக்கப் எடுக்க முடியும். புரியுது இல்லையா, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்குங்க. புரியுது இல்லையா, இதுக்குள்ளே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்குவோம். இல்லை அப்படின்னா ஒரு சிலது பார்த்திங்கன்னா டிவைஸ் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஓப்பனே ஆகும். அந்த மாதிரி இருக்குது. நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இதை அதிகமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். சரியா, இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது டெஸ்க்டாப்பில் மெத்தடில் இருக்குது. இப்போ வந்து டிவைஸ்க்கு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மொபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மொபைல் வந்து இந்த இடத்துல டிவைஸும் கொடுத்துக்க இதை செலக்ட் பண்ணிடுவோம். இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சாம்சங் மொபைல் எல்லா என்னென்ன மாடல் மொபைல் இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது. தெரியுதா, என்னென்ன மாடல் ஹுவாய் ஆகட்டும், சாம்சங் ஆகட்டும், ZTE ஆகட்டும், LG ஆகட்டும், மோட்டோரோலா, HTC, ஓப்போ, ரியல்மி, விவோ, இந்த மாதிரி எல்லா மாடல் பிராண்டும் வந்து சோனி முதற்கொண்டு எல்லாமே லேட்டஸ்ட் 5G மொபைலும் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. லேட்டஸ்ட் 5G மொபைலும் அவைலபிளாக இருக்குது. பழைய மாடல் மட்டும் கிடையாது, லேட்டஸ்ட் மாடல் நிறையா இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட்டில் எந்தெந்த மாடல் வேணுமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எல்லா மாடலுமே இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பக்காவாக ஒர்க் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் மொபைல் மாடல் ஒரு சில இது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மொபைல் மாடல் ஒரு சில இது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சிப்செட் இருக்கு இல்லையா, உள்ள எந்த மாதிரியான சிப்செட் இருக்குது. இப்போ குவால்காம் சிப்செட் இருக்குது. நீங்கள் 8150 நீங்கள் 8150 சிப்செட்டை வச்சு கூட நீங்கள் இதை அழகாக இதை லாகின் பண்ண முடியும். சரிங்களா, இதில் நிறைய 5G மொபைல் 4G மொபைல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகும். ஓகேவா, இதில் பிராண்டட் நிறையா இருக்குது. இது சப்போர்ட் ஆகும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை டிவைஸ் ஏதாவது உங்களுக்கு டெஸ்க்டாப் நிறைய இருக்குது இல்லையா, ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எந்த மாதிரியான டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு, இது மொபைல் டிவைஸ் தானே கனெக்ட் பண்ணுறோம். மொபைல் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்கிட்ட பார்த்திங்கன்னா ஓப்போ A77 ஒரு மொபைல் இருக்குது. ஓப்போ A77 சொல்லிட்டு ஒரு மொபைல் இருக்குது. இப்போ ஓப்போ A77 எனக்கு அந்த மொபைல் இங்கே ஷோ ஆகுதா அப்படின்னா பாருங்கள், இதில் எதுவுமே ஷோ ஆகலை இது வரைக்கும். நம்ம ஒவ்வொன்றும் செக் பண்ணுவோம். இது 72 79 தான் இருக்குது. 77ங்கிற மாடல் இதில் இல்லை. புரியுது இல்லையா, A74 இருக்குது, 78 இருக்குது, 78 இந்த மாதிரி தான் இருக்குது. 77ங்கிற மாடல் இதில் ஷோ ஆகலை. தெரியுது இல்லையா. இப்போ ஓப்போ A77 எந்த மாதிரியான சிப்செட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். புரியுது இல்லையா, ஓப்போ A77 எந்த மாதிரியான சிப்செட் இருக்குது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் செக் பண்ணி பார்த்துருவோம். சரி, இப்போ இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போன்னு டைப் பண்ணிடுவோம்.
A77 இப்போ Oppo A77 4G மொபைல் தானே. இப்போ 4G வந்து நான் இதில் செலக்ட் பண்ணிக்க 4G செலக்ட் பண்ண அப்படின்னு இதில் ஃபஸ்ட்டு தெரிகிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. Oppo A77 4G ஃபுல் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் பண்ண உடனே நம்மக்கிட்ட இருக்கிறது 4G மொபைல் தானே. இப்போ இது ஓப்பன் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய சிப் செட்டை இதை நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12, அடுத்து 14, இது மாதிரி கலர் ஓஎஸ் இந்த மாதிரி எல்லாமே அப்டேட் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் சிப் செட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சிப் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சிப் செட்டில் பார்த்தீங்கன்னா MT6765Gன்னு கொடுத்துருக்காங்க. MT6765G சிப் செட்டு இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எங்ககிட்ட இதை காப்பி பண்ணிடுவோம். இந்த சிப் செட்டுடைய மாடல் நான் காப்பி பண்ணிவிட்டேன். இந்த காப்பி பண்ணதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் என்கிட்ட என்னது Oppo A77 மாடல் வந்து இதில் ஷோ ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிப் செட்டுடைய மாடல் இது வந்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். புரியுதா? இங்கே பேஸ்ட் பண்ணோன்னே எனக்கு இந்த சிப் செட்டு வேறு எந்த மொபைலில் இருக்குது, Oppo A55ல் கொடுத்துருக்காங்க. புரியுது? Oppo A55 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை Redmi 9, புரியுது இல்லையா, Redmi 9ல் சேம் அதே சிப் செட்டு கொடுத்துருக்காங்க. புரியுது இல்லையா? ஸோ இதில் நீங்கள் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சா? செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இப்போ வந்து டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும். புரியுது இல்லையா? டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த டிவைஸை சப்போர்ட் டிவைஸ் எந்தெந்த மாடல், இங்கே சிப் செட் மாடல் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சிப் செட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா MTKல நீங்கள் தாராளமாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஃபைல் வந்து எந்த இடத்துல எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சரியா? உங்களுடைய பிசியில் எந்த ஃபோல்டரில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு இதோட மெமரி அதாவது 256 GB இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு 488 GB இதில் ஸ்பேஸ் இருக்குது. இதில் 500 GB நான் இதில் இருக்கு இல்லையா, ஒன்று ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ 250 GB அப்படிங்கிறப்ப எனக்கு இதில் 390 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. நான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். புரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்குங்க. நீங்கள் எது வேணுமோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் இதில் ஃபோல்டர் இது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ன மாடலோ அந்த மாடல் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் காப்பி பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபோல்டரில் வந்து இது செலக்ட் ஆகி இந்த பேக்கப் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் ஆகிக்கும். புரியுது இல்லையா? ரைட். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மொபைல் கனெக்ட் பண்ணணும். மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா நம்ம இதை ரன் பண்ணிடுவோம். USB டிடெக்ட் பண்ணணும். USB டிவைஸு கனெக்ட் பண்ணணும். USB டிவைஸ் கனெக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் சிப்செட் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மீடியாடெக் சிப்செட்டுடைய DA ஃபைல் டவுன்லோட் ஏஜென்ட் ஃபைலு இதுங்க ஷோ ஆகுது. இதில் டிஃபால்ட்டாக ஆல் ஃபஸ்ட்டு செலக்ட் இருக்குது. அதுவே நம்ம டிஃபால்ட்டாக அதே இருந்துட்டு போகுது. இப்போ இந்த இடத்துல பாருவோம் நமக்கு கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. புரியுது இல்லையா? கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட மொபைல் இல்லாதனால நான் இதை வந்து கனெக்ட் பண்ணல. உங்கள்கிட்ட மொபைல் இருந்துச்சு அப்படின்னா இதை கனெக்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ மொபைல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ மொபைல் எந்த மெத்தடில் நம்ம எந்த மோடில் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ ஆன் கண்டிஷனில் கனெக்ட் பண்ணணுமா, இல்லை ஆஃப் கண்டிஷனில் கனெக்ட் பண்ணணுமா, இல்லை ரிகவரி மோடில் கனெக்ட் பண்ணணுமா, இல்லை ADB மோடில் கனெக்ட் பண்ணணுமா, இல்லை EDL மோடில் கனெக்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறையா பேருக்கு நிறையா டவுட்டு இருக்கத்தான் செய்யும். புரியுதா? நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்போது எந்த மெத்தடில் மொபைல் கனெக்ட் பண்ணுவீங்க, ஒரு மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறீங்க, ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காக டவுன்லோட் மோடில் கனெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, டவுன்லோட் மோடில் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சாம்சங் மொபைல் வருது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், இது ஓடின் மோடில் கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகிரும். புரியுதா? இல்லை ஒரு விவோ மொபைல் இருக்குது அப்படின்னா அதை வேல்யூம் ப்ளஸ் வேல்யூம் மைனஸ் ரெண்டுமே அழுத்தி பிடிச்சிட்டு கேபிள் கனெக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக கனெக்ட் ஆகிரும். புரியுதா? இல்லை உங்கள்கிட்ட ஒரு ரெட்மி மொபைல் இருக்குது, EDL மோடில் கனெக்ட் பண்ணுங்கள், இதில் கனெக்ட் ஆகிரும். புரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே பேக்கப் எடுத்துரும். இது பேக்கப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மெமரி பொறுத்து தான் இது பேக்கப் ஆகும். புரியுது இல்லையா? இது ஜஸ்ட்டு 1 மணி நேரத்துலேயும் ஆகலாம். ஏன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 4GB 8GB இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்தில் முடிஞ்சு இதோட ப்ராசஸ்.
இல்லை அப்படின்னா 128 ஜிபி இருக்குன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் இப்போவே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பார்ட் 2 வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கோசரம் மேக் பண்ணி தரேன். ஸோ இந்த இதில் எப்படி டேட்டாவை நம்ம ரிகவர் பண்ணுறோம், நம்மக்கிட்ட வரக்கூடிய மொபைலில் என்னென்ன டேட்டாலாம் இதில் ரிகவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஏன்னா இது டேட்டா வந்து அனலைஸ் ஆகிறதுக்கு நாள் கணக்கு ஆகலாம், இல்லை மணிக்கணக்கு ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு விஷயம் புதுசாக தெரியணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதிகமான டைம் செலவு பண்ணி தான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன். புரியுது இல்லையா? இதோட மொத்தம் யூசேஜ் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கன்னா இதை 2 பார்ட்டாக எடுத்தால் மட்டும்தான் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னாலும் அதோட லிங்க்கு வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், இல்லை ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும், ஷேர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகேவா? ரைட். இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். 1. 2வது அதில் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை அப்படியே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக இதோட பாஸ்வேர்டு கிடைக்கும். இதோட வீடியோவோட லிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக அடுத்த பார்ட் 2 வீடியோவோட லிங்க்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு அடுத்தது இந்த சாஃப்ட்வேர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.